ரெண்டு நிகழ்ச்சி இங்கே ரெண்டு நிகழ்ச்சி அப்படிலாம் சொல்லாமல் சரி இருந்தாலும் ரொம்ப ஒரு ராசியான ஊர் மதுரை. உங்களுக்கு தெரியும், ஒரு மாநாடு ஆரம்பித்தா கூட மதுரையில் தான் ஆரம்பிப்போம், ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட, ஏன் ஒரு படமே கூட மதுரையில் 2 நாள் எடுத்தால் அந்த படம் பெரிய வெற்றின்னு சொல்லிலாம் இருக்க விஷயம். ஆமாம், ஒரு காலத்தில் காரைக்குடி வந்து சின்ன கோடம்பாக்கன்னு சொல்லுவோம். ஆனால் காதல் படம் வந்து என்னைக்கு வெற்றி அடைஞ்சு அதுலேருந்து மதுரை தான் இன்றைக்கி மெயினான ஊராயிடுச்சு. ஒரு சென்டிமெண்ட். அப்படியாப்பட்ட ஊரில் இன்றைக்கி வந்தே மாதரம் பாஷா அவர்களுடைய 13ஆவது ஆண்டு விழா, அதுவும் நலிந்த கலைஞருக்கெல்லாம் பாராட்டுற விழா நடக்குது. நீங்களும் ஏறக்குறைய சரிக்கு செம்ம ஆண்களுக்கு எதிராக பெண்கள் வந்திருக்கீங்க. அப்படி தான் இருக்கணும். ஏன்னா சில மேடைகளில் சில ஊரில் இவ்வளோ பெண்கள் வரமாட்டாங்க. பெண்களை ரொம்ப மதிக்கிற ஊர் எந்த ஊர் தெரியுமா? தமிழ்நாடு மட்டும்தாங்க. தாய் நாடுன்றுவோம், தாய் மொழின்றுவோம், எங்கேயாவது தந்தை மொழி பெரியப்பா மொழின்னு சொல்கிறோமா? பஸ்ஸில் கூட பாருங்கள், பெண்கள் உட்காந்துருக்க சீட்டுக்கு இந்த பக்கம் சைடில் பிரமாதமாக எழுதி போட்டிருப்பாங்க. பூவையர், வளைக்கரங்கள், மங்கை. ஆம்பளை பார்க்குறேன், நம்மளுக்கு என்ன எழுதி போட்டிருக்காங்க? திருடர்கள் ஜாக்கிரதை, புகை பிடிக்காதீர்கள், செருப்பகலத்தை அடிப்போம். பேசுகிற கடைசி கேட்குதுங்களா? அந்த பக்கம் கேட்கலையா? கொடுத்து வச்ச மகராசிங்க கேட்காத வரைக்கும். ஏன்னா அந்த பின்னாடி கேட்கல அவங்க, அது அவருக்கே கேட்கல, அதான் முக்கியம். மைக் செட்காருக்கே கேட்கலன்னா அப்படி எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா நாங்கள் பேசுகிற கலைஞருக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதுதான் முக்கியமான உயிர் நாடி. முந்தானத்து குற்றாலத்தில் 1 மணி நேரம் பேசினேன், சவுண்டே இல்லைங்க. மைக் செட்டுக்காரை கூப்பிட்டு சொன்னேன், ஏன்னே கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்னு. நான் ஃபுல்லாக ஏற்றி தான் இருக்கேன் அப்படின்டாரு. அட பாய்ப்பளே, மானிட்ரு ஏற்றியா? மானிட்ரு கிளைக்கலங்க, நெப்போலியன் தான் ஏற்றிருக்கேன் அப்படின்டாரு. மைக்கை போட்டு ஓடியான்ட்டு. ஏன்னா சில இடங்கள் நடக்கும் அது மாதிரி. இப்போ தீபாவளிக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன தீபாவளியை கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சு. தீபாவளினா எல்லாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சவமாக இருக்கீங்க. அப்படியே பக்கத்தில் ஆண்களை பாருங்கள், இடி விழுந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. பரிதாபம். என்ன காரணம்? தீபாவளி வந்துட்டா பெண்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டம். எங்கே நகை வாங்கலாம், எங்கே புடவை வாங்கலாம். ஆம்பளை திண்ணையில் உட்காந்து எங்கே கடன் வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம். அவங்களும் ரொம்ப சோகமாக இருக்கும். தீபாவளி அப்படின்னா ஆம்பளை பூரா நெஞ்சு வலி வந்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா என் ஒய்ஃப் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணிடுவா. எங்கே இருந்தாலும் என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க. எந்த ஒய்ஃப்னு கேட்கக்கூடாது. ஆமாம், அது வேறு குழப்பம். நான் ஒரு மேடையில் சொன்னேங்க, எல்லாரும் தன் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. யார் மனைவியோட சார் அப்படின்றாரு. அதனால தான் நான் மேடையில் வந்து பயந்து பேச வேண்டியிருக்கு. அதனால் எந்த ஊரில் இருந்தாலும் ஃபோன் பண்ணுவான், நல்ல சிலை எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளவு சிலை எடுத்து கொடுக்குறமே எங்கே தான் வச்சுருக்கான்னு பிறகு திறந்தா அத்தனை காலில் வந்து விழுதுங்க. சரி, அவள் தான் விழ மாட்டேங்கிற, சேலையாவது விழுதுன்ட்டு பிரிச்சை திறக்கிறேன். பிரிச்சுக்குள்ளே 2 சிலை வச்சுருக்காயா? என்னடி அப்படின்றேன், வெயிலுக்கு குழுக்குள்னு கட்டிட்டு போகிறதுக்கு முடியுமா? அதெல்லாம் இப்படி இருந்தால். அதுதான் எல்லாருக்கும் முன்னாடிலாம் இப்போ டிவி வந்துச்சு, பிரச்சனை இல்லை. முன்னாடி பெண்களுக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? வீட்டுக்காரை பற்றி பேசுவாங்க. என்ன கண்ட்ராக்டர் கல்யாணம் பண்ண எப்படி இருக்கம்மா, அதே வேலை வீட்டையும் செய்கிறாண்டி, படி நிற்காத உள்ளவோ, படி நிற்காத உள்ளவோ, சில்லறை இல்லாட்டி கீழே இருந்து பெட்டை விட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. இதுக்காக சில்லறை மாற்றிட்டா படுத்து கிடக்க முடியும்னு ஒரே குழப்பம். சரி, நீ என்ன போலீஸுக்கார கல்யாணம் பண்ண, ஏதாவது அடிக்கிறாரா? அடிக்க வருவார், ஒரு 50 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு பேசாமல் போயிடுவார் அவர். இப்படி ஆளுக்கு சேட்டங்க. இருந்தாலும் நகைச்சுவை உணர்ச்சி உங்களை சொல்லி சிரிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயல்பாக எல்லாருக்கும் இருக்குது. அது ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு விழா. பார்த்தீங்களா? நம்மளை மாதிரி நகைச்சுவை உணர்ச்சி யாரும் கிடையாதுங்க. ஒரு கப்பலில் எல்லா நாட்டுக்காரும் போயிட்டு இருந்தாங்க. நடுக்கடல் வேணால் கப்பல் வெயிட் அதிகமாகி ஆட ஆரம்பிச்சிருச்சு. மாலுமி சொன்னார், ஏதாவது வெயிட்டெல்லாம் அள்ளி போட்டுருங்க. ரஷ்யாக்கார் ஒரு சூட்கேஸ் தூக்கி போட்டார், 40 கோடி ரூபா. ஜெர்மனிக்கார் அதை விட பெரிய சூட்கேஸ், 80 கோடி. நம்மளால் ஏதாவது தூக்கி போடுங்க அப்படின்னார். பருக்குன்னு பார்த்துட்டு அளவத்தை பச்சை குழந்தை அது தூக்கி உள்ள விட்டான். என்னையா அவையெல்லாம் நான் 6 வருஷம் சம்பாரிச்சிரும்ன்றேன், 5 வருஷம் சம்பாரிச்சிரும்ன்றான். 8 கோடி 50 கோடியே நீ என்ன செய்வ? குழந்தைய தூக்கி போட்ட. நான் 10 மாதத்தில் சம்பாரிச்சிட்டு போயிடுறேன். யாருக்கா இப்படி தோணுமா? அதனால் உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கியிருந்தோம். நல்ல ஒரு விழா. கிட்டத்தட்ட அர்த்தநாரீஸ்வரர் சிவனுடைய தோற்றம் தான். நடனம் தன்னுடைய உடலை வந்து ரொம்ப பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி ஆடினாங்க பார்த்தீங்களா? நம்மளுக்கு இருக்கும் எங்கே வகுறு, எங்கே இன்னைக்கு மனுஷன் எதாவது வளர்க்குறான்னு என்னமோ தொப்பே வளர்க்குறது. அவர் கிச்சன்லேருந்து வகுறாரு, வகுறு வாசகம் திறந்துட்டு வெளியே போயிட்டு. அது மாதிரி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமாக. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளை தாங்க ரொம்ப பாராட்டணும். முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுப்போம், அப்படின்னு பெயிலாக போயிடுவோம். ஆனால் இன்றைக்குள்ள பசங்களை பார்த்தீங்களா எப்படி இருந்தால் பார்த்தீங்களா? படிக்காமல் போய் பாஸ் பண்ணிடுறானையா, கொஸ்டின்லேருந்தே பதில் உருவாக்குறான். ஒரு கேள்வி, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு பதில் பாருங்கள். சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டை 4 கழிச்சுட்டு ஓடிப்பிட்டார். பள்ளிக்கூடமே எனக்கு வேணாம்னு சொல்லி. அந்த மாதிரி குழந்தைகள் இந்த மேடையில் என்கரேஜ் பண்ணுறதுக்கு பாராட்டுறதுக்கு தான் இப்படிப்பட்ட விழா. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வாழ்த்துற மாதிரி எல்லா குழந்தைகள் மேடையில் வரும்போது வாழ்த்தீங்கன்னா அவங்க எதிர்காலம் ரொம்ப
ஒளிமயமாக அமையும்